கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, தேவன் எப்பொழுது மறு உத்தரவு கொடுப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாள்ல கூட பாருங்க, எப்பொழுது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார், எப்பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் என்பதை முதலாவது நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணோம். இப்ப பாருங்க, ஒரு மனுஷனிடத்துல போயிட்டு ஒரு காரியத்தை பேசுறோம்னு சொன்னாலே, நம்ம ஒரு சில நேரங்களில் காத்திருக்கிறோம் என்று சொன்னாலே அவர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, பதில் கொடுப்பாங்க. அப்போ தேவனிடத்துல போயிட்டு நாம் என்ன பண்றோம், ஒரு சில விண்ணப்பங்களை வைக்கிறோம். கொஞ்ச நேரம் போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல காத்திருந்து பாடல் பாடி ஆராதனை செய்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து எல்லா காரியங்களும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுன்னு கடந்து போயிடுவாங்க. அப்போ கர்த்தரிடத்துல நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேனே, எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலையே என்ற எண்ணம் நிறைய பேருக்கு என்ன பண்றது இல்ல, இருப்பது கிடையாது. இப்போ பாருங்க, கடகடன்னு என்ன பண்றோம், விண்ணப்பங்களை வச்சுட்டு நம்ம பாட்டு கடந்து வந்துடுறோம். இப்போ பாருங்க, தேவன் நமக்கு ஒரு பதில் செய்யணும்னு சொன்னா முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் என்ன பண்ணுவீங்க, எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் காத்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பாராம். இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் காத்திருப்பது கிடையாது. ஆகவே தான் நாம் என்ன பண்றோம், பதிலை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. கடகடகடன் என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். நமக்கு என்னென்ன வார்த்தைகள் தெரியுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மனப்பாடமா ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்றோம், கடந்து வந்துடுறோம். அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசணும்ல. இப்போ நீங்க பேசிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு சில காரியங்களை சொல்லிட்டீங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில பதில்கள் தரணும்ல, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும்ல. அதுல கர்த்தர் என்கிட்ட என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு வேதாகமத்தை எடுத்து கொஞ்ச நேரம் உக்காந்து நீங்க படிச்சு நீங்க அதுக்கு காத்திருப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு பதில் கொடுக்க ஆயத்தமா தான் இருக்கிறாரு. ஆனால் பதில் கொடுப்பதை கேட்பதற்கு நாம் என்ன பண்றது இல்ல, ஆயத்தமா இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே முதலாவதாக ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல காத்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி காத்திருக்கணும், பொறுமையாய் காத்திருக்கணும். கவனிச்சிங்களா? ஒரு அதிகாரி கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், உடனே என்ன பண்ண முடியாது, உள்ள போயிட்டு அவரை பாத்திர முடியாது. ஒரு அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த டைம்ல வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம போயிட்டு அங்க என்ன பண்ணோம், உடனே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே உள்ள போயிட்டு என்ன பண்ண பார்க்க முடியாது. அப்போ இந்த டைம்ல என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இவங்க இருக்காங்க, முடிச்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கூப்பிடுவாங்க, அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிங்களா? அப்ப பாருங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் என்ன பண்ணுவோம், அந்த அதிகாரியை பார்ப்பதற்கு நம்ம காத்திருப்போம். ஆனால் தெய்வத்தை பார்ப்பதற்கு நாம் என்ன பண்றது இல்லை, காத்திருப்பது கிடையாது. இங்க ஒரு பொறுமை தேவைப்படுது. இப்ப பாருங்க, ஒரு சாப்பாடு செய்யறோன்னு சொன்னா அரிசி போட்டுதோ என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், அந்த அரிசி என்ன பண்ணோம், வேகணும். அது வெந்த பிறகுதான் நாம் என்ன பண்ணுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். கவனிச்சிங்களா? இப்போ பாருங்க, எல்லாவற்றுக்குமே ஒரு பொறுமை தேவைப்படுது. இப்போ ஒரு கடைக்கு போறேன்னு சொன்னா அந்த பொருட்கள் உடனே கொடுத்துட மாட்டாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க சொன்னா அவங்க கொடுத்து முடிச்சுட்டு நமக்கு கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, எல்லா இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம், அங்கெல்லாம் பொறுமையா இருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துல என்ன பண்றது இல்ல, பொறுமையாய் காத்திருப்பது கிடையாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, நீங்கள் கர்த்தருக்காக எப்படி இருக்கணுமா, பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் பொறுமையாய் காத்திருந்தால் அவனுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனிடத்துல யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயமாக மறு உத்தரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவன் எப்படி காத்திருக்கணும்னு சொன்னா, அவன் பொறுமையாய் காத்திருக்கணும். தேவன் என் கூட பேசுற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை விட மாட்டேன். இப்ப பாருங்க, யாக்கோபு போயிட்டு இரவெல்லாம் போராடுறாரு.
இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பொறுமை இருக்கும் பார்த்தீங்களா. இரவெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சாயந்தரத்துலேருந்து இவ்வளோ நேரம் காத்து இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இன்னும் பேசலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இரவெல்லாம் பொழுது விடுகிறது என்னை போக விடுன்னு சொன்னால் என்ன பண்ணுறாருன்னா தேவ சமூகத்தில் அப்படியா போராடுறார். ஹல்லேலூயா. அந்த பொறுமைக்கு தான் யாக்கோபை கர்த்தர் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தினால வழிநடத்தினார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடியவர்கள் முதலாவதாக பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். உடனே ஆசீர்வாதங்கள் வந்துடாது, உடனே வியாதி சுகம் அஞ்சிடாது, உடனே அற்புதங்கள் நடந்துடாது. நாம் என்ன ஒரு சில நேரங்களில் உடனுக்குடனே நடக்கும், நீங்கள் விசுவாசிக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இவர்கள் பொறுமையாய் காத்திருக்கிறாங்க. ஆபிரகாம் பாருங்க தேவ சமூகத்தில் என்ன பண்றாரு, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டாராம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முற்பிதாக்கள் பாருங்க நிறைய நேரங்களில் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களும் தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வச்சாங்கன்னு சொன்னா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவங்க பொறுமையாய் காத்திருப்பாங்க. அப்போ காத்திருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு நாம் என்ன பண்றோம், அநேக நேரங்கள்ல ஆலயத்துக்கு போறோம், ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்துல என்ன பண்றோம், ஒரு சில விண்ணப்பங்களை வைக்கிறோம். அந்த விண்ணப்பங்களை வச்சுது நமக்கு பதில் வரலன்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு என் ஜெபத்திற்கு தேவன் கட்டாயம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இல்லை என்னங்க, நாளைக்கு கர்த்தர் கண்டிப்பா எனக்கு ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாரு, பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு காத்திருக்கணும். அந்த வியாதி நீங்கிற வரைக்கும் தேவ சமூகத்துல போய் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மகள் பாருங்க வேதாகமத்துல பாருங்க, ஒரு விதவை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு தொடர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. ஐயா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பிரச்சனை பண்றான், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க அந்த மகனோ எப்படிப்பட்டவர் சொன்னா தேவனுக்கு பயப்படாத, யாரையும் மதிக்காத, இஷ்ட போன போக்குல வாழக்கூடியவர். இப்ப பாருங்க இந்த மகள் தொடர்ந்து போயிட்டு அந்த மகனிடத்துல அந்த விண்ணப்பத்தை வச்சுட்டே இருக்காங்க பாருங்க. ஒரு நாள் பாக்குறாரு, ஐயோ நான் எந்த பதிலும் கொடுக்கலன்னா என்ன பண்றாங்க, இந்த அம்மா தொடர்ந்து வந்து என்ன டார்ச்சர் கொடுக்குறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு இந்த மகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த மகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு உதவி செய்யறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே தன்னிடத்துல பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி செய்வாங்கன்னு சொன்னா நம்முடைய தேவன் நீதி செய்ய மாட்டாரா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பொறுமையாக தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாராம், பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க மீகா தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்றாரு, நானோ வென்றால் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக என்ன பண்ணுவேன், களி கூறுவேன், அவரோட சமூகத்துல காத்திருப்பேன், நான் இருள உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. சத்துருவே என்னை குறித்து என்ன பண்ணாத, பெருமை பாராட்டாதே. பாருங்க, நீ என்னை பிடிச்சு என்ன பண்ண, சந்தோஷப்பட, நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் இருள இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை இந்த மீகா தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன விதமான பிரச்சனைகள் வரட்டுங்க, என்ன விதமான போராட்டங்கள் வரட்டுங்க, பாடுகள் வரட்டுங்க, நிந்தைகள் வரட்டுங்க, நீங்க அந்த பிரச்சனைகள் மத்தியில விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல பேசி பாருங்க, உங்களுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மீகா தீர்க்கதரிசி விசுவாசமான வார்த்தைகளை பேசுறாரு. கர்த்தர் எனக்கு ஜெபத்தை என்ன பண்ணுவாரு, கேட்டருளுவாரு. என் தேவன் என்னை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, வெறுமையாய் விட மாட்டாரு. நான் இருள இருந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு, நீ என்னை குறித்து சந்தோஷப்படாதேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பிசாசை பார்த்து என்ன பண்றாரு, பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எப்பொழுது பிரச்சனைகள் வருதோ, எப்பொழுது போராட்டங்கள் வருதோ, எப்பொழுது நிந்தைகள் வருதோ, அந்த நேரங்களை நீங்க எப்படி பண்ணணுமா, விசுவாசமாய் தேவ சமூகத்துல பேசி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம எவைகளெல்லாம் ஜெபத்துல கேட்கிறோமோ அவை எல்லாவற்றையும் பெறுவோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஒரு சில காரியங்களை கேட்டு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நான் என்ன பண்ணட்டும், இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விசுவாசமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல தான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல காத்திருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர்களை தூக்கி என்ன பண்றாங்க, அக்கினி சுழியில போட்டாலும் தேவன் என்ன பண்றார், அவர்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவர். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மரித்து போன லாசரு பாருங்க, 4 நாள் ஆன மனுஷனையே கர்த்தர் என்ன பண்றாரு, ஜீவனோடு வெளியே கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட அற்புதங்களை செய்வதற்கு தேவனுக்கு லேசான காரியம். உங்களுக்கு பதில் கொடுப்பது தேவனுக்கு லேசான காரியம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். முதலாவதாக நான் சொன்னேன், நாம் எப்படி காத்திருக்கணுமா, தேவ சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்கணும். பதில் கிடைக்கணும்னு சொன்னா கொஞ்சம் பொறுமை வேணுங்க. பொறுமையே இருக்காதுங்க. எனக்கு உடனே என்ன பண்ண, அற்புதம் நடந்துடணுங்க, இப்போ ஜெபம் பண்ணா அடுத்த நிமிஷமே நடந்துடணுங்க. இல்லைங்க, சம்டைம்ஸ் நடக்கும். ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் பொறுமையாய் தாமதித்தால் என்ன பண்ண, அதற்கு காத்துருன்னு சொல்லியிருக்கார். ஆகவே நீங்கள் பொறுமையா காத்திருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பிசாசை பார்த்து பேசுறாரு, என் சத்ருவே என்னை குறித்து என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத, நான் இருள இருந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆகவே என் தேவன் ஜீவனுள்ளவரா இருக்கிறார் என்பதை அந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 86 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. இங்க தாவீது ராஜா சொல்றாரு, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. நீங்கள் துயரப்படும் பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க கண்ணீரும் வேதனையோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அழுது கொண்டிருப்பீங்க, புலம்பிக் கொண்டிருப்பீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியா இருக்குதேப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த மகன் துயரப்பட்டு கேட்டான்னு சொன்னா அவனுடைய ஜெபத்திற்கு உடனே கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளுக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னா முதலாவதாக நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் என்ன பண்ண, விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக துயரத்தோடு கூட தேவ சமூகத்தில் போயிட்டு நிற்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய தேவன் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரமானவரே, இந்த நாளில் கூடப்பா எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனீர் இருக்கிறீர். அப்பா, அநேக பிள்ளைகள் இன்றைக்கு சோர்ந்து போன நிலைமையில காணப்படுறாங்கப்பா. எத்தனையோ நான் ஜெபிக்கிறேனே, என் ஜெபத்துக்கு பதில் வரலையேன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் என்பதை விளங்கி கொள்ளும்படிக்கு கர்த்தாவே நாளை கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே பதில் கொடுத்து ஒவ்வொருத்தரும் நீர் சாட்சியாய் நிலைநிறுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை சொன்னீங்களே, ஒருத்தரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவ கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக. ஆவியானவரே, வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.